புதுச்சேரி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவிகளை வரவேற்கும் விதமாக புதுவகுப்பு புகுவிழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி முதல்வர் எழில் கல்பனா மாணவிகளை வரவேற்று கல்வியாண்டு தொடக்கத்தில் மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றை மையப்படுத்தி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அனைத்து வகுப்பு மாணவிகளுக்கும் இனிப்புகள் மற்றும் பூக்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உலக தமிழ் பேரவை அமைப்பு சார்பில் பெருஞ்சித்தனார் நினைவேந்தல் நிகழ்ச்சி வெங்கடா நகர் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. அதன்படி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் கலைமாமணி இளமுருகன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியினை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு தொகுத்து வழங்க தமிழ் மாமணி இலக்கிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். இதனைத் தொடர்ந்து அமைப்பின் பொதுச் செயலாளர் தமிழ்மணி, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன், செல்வராசு, மணிமேகலை, குப்புசாமி மற்றும் பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர். பின்னர் தமிழ் சான்றோர்கள் வேலாயுதம், புதுவை தமிழ்நெஞ்சன், அவ்வை நிர்மலா, பாலசுப்ரமணியன் உட்பட பலர் கவிதை வாசித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுவை அருங்காட்சியக இயக்குனர் அறிவன் பெருஞ்சித்தனாரின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த கோரியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஆகியவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைப்பின் மாநில தலைவர்கள் தலைமை தாங்கினர். அமைப்பின் மாநில செயலாளர் எழிலன் நோக்க உரையாற்ற மாநில செயலாளர் முரளி கண்டன உரையாற்றினார். இதில் அமைப்பின் நிர்வாகிகள் அந்தோணி, தினேஷ், சிங்கராஜ், ஆகாஷ், சிவராமகிருஷ்ணன், மணிமொழி, கவினிலா உட்பட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசியாலை தொழிலாளர்கள் நலசங்க பெயர் பலகை திறப்பு மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியேற்றி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்க சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக பாண்லே NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள் மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜன், தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் சங்க பொருளாளர் முனியப்பன் நன்றி உரையாற்றினார். பேசுமாறு அழைக்கிறோம். வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டைவாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜையை தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து 4வது கால யாக பூஜை, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தனம், கலச புறப்பாடு, ஸ்ரீ பேட்டைவாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம், ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம், கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் பம்புப்பட்டு அரசு ஆரம்பப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டிற்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாடப்புத்தகங்கள், சீருடைகள், கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இரவு அடுப்புகளை பற்ற வைத்து சமைக்க நகராட்சி தடை விதித்தது. மேலும் அப்பகுதியில் அரசு சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிலையில் இரவு 9 மணிக்கு அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும், புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பொதுமக்களுடன் இணைந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். ரெக்கார்ட் பண்றாங்க. எம்எல்ஏ சார் இருக்காரு, அதிகாரி இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன எப்படி இருக்காங்க? அப்புறம் குழந்தை வச்சு நின்றுறாங்க எல்லாருமே. நைட்டு நாங்க ஊருக்குள்ள படுக்கணும், திருப்பி ஏந்திரிச்சு போவோமா இருப்போமானே தெரியாது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பையர் வீதியில் அமைந்துள்ள சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வகுப்புகள் தொடங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு முதல் நாள் பள்ளிக்கு வருகை தந்த மாணவிகளை வரவேற்று பேசினார். மேலும் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது, பெற்றோர் சொற்படியும் ஆசிரியர் சொற்படியும் சிறப்பாக பயின்று பள்ளியின் பெயரை உயர்த்தும் வகையில் பயில வேண்டும் மற்றும் தினசரி நாளிதழ்களையும் தொலைக்காட்சிகளையும் செய்தி சேனல்களை தினசரி செய்திகளை தெரிந்து கொள்ளுமாறும் மாணவிகளிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரகுமாரி, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், கைலாஷ், ரெனோ, சாமிநாதன், சிவகுமார், காமராஜ், பழனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போற்றக்கூடிய இடத்துல தான் எப்பவுமே இருக்கும். அதுக்கு உதாரணமாக நீங்களாம் இந்த ரிசல்ட்டை கொடுத்துக்கிறீங்கிறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு இந்த பெற்றோர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரியும். ஏன்னா அந்த பிள்ளைங்களை ஊக்குவிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு உண்டான பணிகளெல்லாம் சேர்ந்து அவங்க வேலையை சேர்ந்து உங்களையும் கவனிச்சிங்கன்னு இவங்கெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்கனாக்கா அந்த பெற்றோர்களுக்கு எனக்கு வாழ்த்து தெரியும். அதே நேரத்தில்
இதேபோல் நகர பகுதியில் இயங்கி வரும் திருவிக அரசு பள்ளியில் நடப்பாண்டிற்கான வகுப்புகள் தொடங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு முதல் நாள் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களை வரவேற்று பேசினார். மேலும் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், கைலாஷ், ரெனோ, சாமிநாதன், சிவக்குமார், காமராஜ், பழனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும், நல்ல மார்க் எடுக்கணும். இந்த மார்க் எடுத்தது மூலியமா தான் ஒரு பள்ளியுடைய தரம் உயரும். அந்த பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு பெருமைப்படக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு பாடம் எடுத்து நிறைய படிப்பினையை கொடுக்கும். நீங்க அதை கடமையை தவறிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்க பெற்றோர்கள் உங்களுக்கோசம் எப்படி உழைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதை விட ஆசிரியர்கள் உங்களுக்கோசம் நிறைய நேரத்தை செலவிட்டு உங்க கூட இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றதை நீங்க கேட்டு நடக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், நிறைய உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அதனால உங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் படிப்புல கவனம் செலுத்திட்டாக்கா உங்களுக்கு வருங்காலத்துல நல்ல மார்க் எடுத்து நீங்க காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச ஸ்தாபனம் செய்து கணபதி பூஜை, நவக்கிரக பூஜை, வாஸ்து சாந்தி நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்து பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய திருப்பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது சொந்த நிதியிலிருந்து திருப்பணிக்காக நிதி உதவி வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ओम श्रीं पां शुं हुं पट् पाशुभदास्त्राय स्वाहा वं पूर्णाहुतिवत्तमं जुहोति सर्वं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति अदो जजं वै पूर्णाहुतिः ओम शां ह्लौं गं गणपतये अस्त्रदेवताभ्यो षट् सर्वस्याग्नि सर्वस्वस्ति सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति मङ्गलम्. தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் எம்ஜிஆர் நகரை சார்ந்த கால்நடை விவசாயி சுப்பிரமணி மாடுகளை மீட்க ஓட்டி சென்று மாலையில் மீண்டும் தனது கால்நடைகளை வீட்டிற்கு ஓட்டி கொண்டு செல்லும் வேளையில் அவருடைய கால்நடை ஒன்று வயல்வெளிக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் இறங்கியது. இதனை கண்ட வயல்வெளியை குத்தகைக்கு பயிர் செய்யும் ஜெயராஜுலு கையில் கூர்மையான ஈட்டி போன்ற சுலுக்கி என்கின்ற ஆயுதத்தை வைத்து முதுகெலும்பு தண்டுவடத்தில் வேகமாக குற்றினார். கூர்மையான ஈட்டியால் குத்தியதால் தண்டுவடத்தில் ஈட்டி மாட்டிக்கொண்டு கம்பு மட்டும் உடைந்து ஈட்டியோடு மாடு ஓடியது. இதனை கண்ட கால்நடை விவசாயி சுப்பிரமணி மேட்டுப்பாளையம் சென்று சிகிச்சைக்காக கால்நடையை அனுமதித்து சிகிச்சையை ஆரம்பித்தனர். கால்நடை விவசாயி தன் கால்நடை வீட்டில் சேர்த்துவிட்டு புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவரும் மத்திய விலங்கு நல அதிகாரியுமான மருத்துவர் செல்வமுத்துக்கு தகவலை தெரிவித்தார். விரைந்து வந்த அவர் பாதிக்கப்பட்ட கால்நடையை பார்த்து அது எவ்வாறு நடைபெற்றது என்பதை தகவல்களை சேகரித்து வெள்ளியனூர் காவல் நிலையத்திற்கு சென்று மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் விலங்குகளை துன்புறுத்துவது, கூர்மையான ஆயுதம் கொண்டு தாக்குவது, கொலை செய்யும் முயற்சியில் கால்நடைகளை தாக்குவது போன்ற பிரிவுகளின் கீழ் ஜெயராஜுலு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு புகார் அளித்துள்ளார். இந்த புகாரினை ஏற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.
தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் ஆனந்தம் நகரில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட 315 kV திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இயக்கி வைத்தார். இந்த புதிய மின்மாற்றியின் மூலம் சப்தகிரி நகர், வெங்கடேஸ்வரா நகர், காசாந்திட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறுவர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ஞானசேகர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மின்துறை செயற்பொறியாளர் செல்வி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் மின்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு காரைக்கால் மாவட்டத்தில் இம்மாதம் ஜூன் 21ஆம் தேதி வெள்ளியன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் மற்றும் சமுதாய நலப்பணித் திட்ட மாணவர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 250க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். இந்த யோகா தின விழாவை காரைக்காலில் அமைந்துள்ள உள்விளையாட்டு அரங்கில் நடத்துவது என்று ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டன. இந்த மாபெரும் யோகா திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க உள்ளனர். 21ஆம் தேதி அன்று காரைக்காலில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இந்நிகழ்வு நடைபெற உள்ளது என காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தெரிவித்தார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழ் தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து புதுச்சேரி கதிர்காமம் மற்றும் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அவருக்கு அரசியல் பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் சென்று புகழுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் முக்கிய நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை விஸ்வநாதர் நகர், திருவள்ளூர் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற பின்பு 6ஆம் பூஜை, தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 2024-25ஆம் கல்வி ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் துவக்க நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கினர். மேலும் இப்பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவி ஹாசினி மாநில அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். 7ஆம் வகுப்பு மாணவி சுலேகா உயரம் தாண்டுதல் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயராணி தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்தனர். இதேபோல் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் முதலாம் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இனிப்பு வழங்கி வரவேற்று வாழ்த்தினார். பின்னர் பள்ளியில் பயிலுகின்ற 102 மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ஞானசேகர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள், பெருமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
பெரிய காட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முதலாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கொடியேற்றி எல்லை கட்டி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாள்தோறும் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம், ஆராதனைகள், கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச வழி, குளக்கரைக்கு சென்று நீர் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் கூழ் மற்றும் கஞ்சுவாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சடல் உற்சவமும் ஊரணி பொங்கல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இரவு வான வேடிக்கையுடன் கரகாட்டம், மங்கள வாத்தியங்களோடு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன், விநாயகர், முருகன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம நாட்டாமைகள், அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பள்ளி மைதானத்தில் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் 1.5 மாதங்களாக நடைபெற்றது. அதன் நிறைவு விழாவில் புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கி டி-ஷர்ட் வழங்கினர். மேலும் பல்வேறு மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஹாக்கி பயிற்சி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன், சீனியர் வீரர் புவியரசன் மற்றும் நிர்வாகிகள், மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி, மாநில உழவர் பேரியக்க செயலாளர் மணிபாலன், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்னம், பாட்டாளி மாணவர் சங்க நிர்வாகிகள் ரோகத், தொகுதி இளைஞர் சங்க துணை செயலாளர் ஜேம்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதனையொட்டி பண்டசோழநல்லூர் திருவருட்பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளி வண்ணமயமாக காட்சியளித்தது. வாழைமரம் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் வரவேற்றனர். இதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ, ஆசிரியர் எழில்வேந்தன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கர்ணன், ஆனந்தபாபு, ஞானமணி, ஜானகிராமன், ஆனந்தகுமார், வெற்றிவேல் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் எனவும் வாழ்த்து தெரிவித்தனர். சார் வாங்க வாங்க சார் வாங்க 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 சார் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்தி 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் சிறுமி செல்வராணி, மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய 2 அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி விஷவாயு தாக்கி பலியான சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்த அதிகாரி மீது அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆளும் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை மறியலில் கைவிட வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் தொடர்ந்து மறியலை கைவிடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது. இதனால் போலீசார் சாலையில் மறியலில் ஈடுபட்ட கட்சியினரை கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. ஊழலே